ஏப்பா ஒரு நுங்கு வெட்டுப்பா. இந்தாப்பா. தம்பி 40 ரூபாப்பா, என்னப்பா 20 ரூபா கொடுத்துருக்கா? காட்டுல தானா விளைஞ்ச பொருளுக்கு விலை பேசுறியா? நாங்க ஒன்றும் சும்மா பிரச்சனை வந்து விற்கலப்பா, கூலிக்கு ஆள் வச்சு தான் வந்து பிரச்சனை வந்து வித்துன்னு இருக்கோம். எங்களுக்கு கிடைக்கிறது 5 10 லாபம் தான். அதுல நீ பாதிக்கு பாதி கொடுத்தா எங்களுக்கு என்னப்பா கட்டுப்படி ஆகும்? அவ்வளவுதான் தர முடியும். வாங்குறியா வாங்கலையா? தம்பி வருஷத்துக்கு சீசன் தான்ப்பா நாங்க வந்து சம்பாதிக்க முடியும். ஏசி ரூம்ல ரெஸ்டாரண்ட்ல பாட்டில் அடைச்சு வைக்கிறதெல்லாம் கண்டதெல்லாம் வாங்கி குடிக்கிறீங்க. இயற்கையா விளைஞ்ச பொருளை வந்து கஷ்டப்பட்டு வந்து உழைச்சி எடுத்து வந்து நாங்க கொடுக்குறோம். இதெல்லாம் பேரம் பேசினுக்கிறியாப்பா? தம்பி உன்னை ஏமாத்தி சம்பாதிச்சுமா நான் கோட்டையோ மாளிகையோ கட்ட போறது இல்லப்பா. எங்களோட அன்றாட தேவைக்கும் எங்க வாழ்க்கையை வந்து ஓட்டுறதுக்காக தான் சம்பாதிச்சு. இதுல நீ பேரம் பேசினதா எப்படிப்பா? இவர் தான் வந்து உண்மையான கடைக்காரரு. ஆனா உங்க தொழில இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை மட்டும் எங்க கிட்ட கொஞ்சம் பகிர முடியுங்களா? கண்டிப்பாண்ணே. இப்போ என்ன ஆச்சுன்னா, முன்னாடி வந்து நிறையா ஆட்கள் இருந்தாங்க பனைமரம் ஏறுறதுக்கு, இதான் தொழிலாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக காலம் மாற மாற மறையிறதுக்கு ஆட்கள் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால இப்போ கூலியை வந்து அதிகமாக கொடுத்தா தான் பனைமரம் ஏறுறதுக்கு ஆட்கள் கிடைக்காங்க. புதுசாக வர ஆளுக்கு நிறையா கூலி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால இப்போ நல்வடிஞ்சு போகிற சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. நிறைய செலவு ஆகிறதுனால இப்போ உள்ள நுங்குக்கு நம்ம அதிகமாக ரேட் வச்சு விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இப்போ நுங்கு விலை அதிகமாகிட்டு இருக்கு.